நான் இதில் காமிக்கிறது பண்ணாலே ஒரு வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஃபுல்ஃபில்லப் ஆகிடும். சீட் கவர் மெயினாக நம்ம உட்காந்து லாங் டிரைவிங் பண்ணுறோம். லாங் டிரைவிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வந்து போகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ண சொல்லி நம்ம கம்பல்சரி நான் எல்லா வண்டிக்குமே அந்த பிவிசி மேட் நான் இன்ஸ்டால் பண்ணி இம்போர்டைன்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஒன்றுமே கொடுக்கல. ஆமாம், அதே மாதிரி 4 டோரில் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் அதையும் போட்டு கொடுத்துருவேன். அதுவும் போட்டு தருவேன். இன்னும் இப்போ சென்டர் ஆம்ரெஸ்ட், இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இல்லை, நான் அதுவும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன். முன்னாடி போயிட்டோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா வரும். ரிவர்ஸ் கேமரா ஸ்போர்ட்டிவ் லுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பிளாக் ஷைனிங் மேட் ஷைனிங் இந்த இடம் பார்த்துக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, ஹாரனு கம்பெனியில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். நம்ம இது வந்து ஸ்கோடா வென்டோவில் வந்து அந்த ஓஇ ஹாரன் பிஎம்ல வர மாதிரி ஹாரன். இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட் கம்பெனி கூட கொடுக்கும்போது கிட்டில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இது உங்களுக்கு ஒரு ஸ்டைலஸ் கீயாக வந்து ஒரு ஃப்ளிப் கீயாக உங்களுக்கு போட்டு தரேன். ரொம்ப என்ன சொல்கிறேன்னா அவர் ஆடியோ விரும்புகிறாரு, ரொம்ப சீட்டு கடியில் வைக்கிற மாதிரி ஒரு ஊஃபர், ஆக்டிவ் சப் ஊஃபர் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபைனலாக நம்ம காரை கொண்டு வந்துட்டோம் ஸ்விஃப்ட்டு. ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி எல்எக்ஸே தான் வாங்கியிருந்தோம். உள்ள எந்த ஆப்ஷனுமே கிடையாது. பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் மட்டும் தான் இருந்தது. ஸோ என்டையராக இப்போ நம்ம காரவே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறோம். பிரதர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 3K கார் கேர் நம்ம வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாற்றுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா அது பெய்டு ப்ரமோஷன் நினச்சிப்பாங்க. நம்ம பே பண்ணி ஃபுல்லாக பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து என்னால் கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே பிரதர், நம்ம இப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் இதில் பண்ண போகிறோன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது பண்ணதுக்கப்புறம் கார் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை காட்டிடலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த காருங்க வெரி எல்எக்ஸ்ஐ மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் நம்ம 3K காரோட அட்ரஸ் டீட்டெயிலாக ஒரு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம 3K கார் டெக்கர்ஸ் கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் விஓசி பார்க். ஓகே, ஷாப் நம்பர் 78. நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கனாலே க்ரீன் கலர் போர்டு நம்ம கடை என்றைக்குமே கொஞ்சம் தனியாகவே தெரியும். லொக்கேஷனும் உங்களுக்கு இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறேன். ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் பிராண்டோட வாரண்டியோடு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்ததே. சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் என்ன வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக பிரதர். ஸோ நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு வண்டியை கொண்டு வாங்க, அதை டாப் எண்ட் மாதிரி மாற்றி. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசிக் வந்து இப்போ நான் ஒரு 7 எடுத்தேங்க, 7:20 எடுத்தேங்க. டாப் எடுக்கும்போது 8:45 9 வருதுங்க. கண்டிப்பாக. இப்போ நான் இதை செட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது 7:60 70 முடிஞ்சு வச்சுங்க, 6:60 முடிஞ்சு. பொதுவாக என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இவர் அண்ணன் வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இதோட புரிதல் வந்து சுத்தமாகவே கிடையாது. ஓகே, என்ன எடுக்கணும், என்ன பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும். ஏன்னா அண்ணனே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நமக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபைனலாக இப்போ வந்து கண்டிப்பாக இப்போ என்ன சொன்னால் ஒர்க் இன்னைக்கு நைட் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, அந்த அளவுக்கு வந்துட்டோம். பேசிக் வண்டி எடுக்கிறவங்க, அதே மாதிரி புதுசாக நியூ வண்டி எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. நான் இதுதான் உங்களுக்கு காமிக்க போகிற ஒரு சிம்பிளான பட்ஜெட். இந்த வண்டியில் சிம்பிள் பட்ஜெட் ரொம்ப நீங்கள் கொண்டு போக வேண்டாம். நான் இதில் காமிக்கிறது பண்ணாலே ஒரு வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஃபுல்ஃபில்லப் ஆகிடும். சிம்பிள் பட்ஜெட்னு நீங்கள் வந்து குவாலிட்டி வச்சுக்க வேண்டாம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே பரவாயில்லையே இது அப்படின்ற அளவுக்கு தான். ஏன்னா நான் கொட்டேஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தது. எகைன் நம்ம அடுத்த வீடியோவில் ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது ஒன்னொன்றுக்கு ரேட்டு சொல்லுவார், நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அண்ணன் வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே முக்கியமாக ஒரு காருக்கு என்ன தேவைப்படும் அதுக்கு 100% அதில் இருக்கு போகுது. அவ்வளோதான் இருக்கும் எல்லாமே. ஓகே சார், இப்போ வண்டி எல்எக்ஸ்ஐ போகலாமா? அப்படியே என்ன இருக்குன்னு வாங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் விண்டோ நான் செட் பண்ணிட்டேன். பவர் விண்டோ அண்ணன் வந்து ஷோரூமில் போட்டார். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போது பவர் விண்டோ வந்து ஷோரூமுக்கும் நமக்கும் பெரிய காசு டிஃப்ரெண்ட் வராது. ஒரு 2000 3000 டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் ஒர்க்கு கொஞ்சம் ஷோரூமில் வர கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அண்ணன் அங்கேயே பண்ண சொல்லிட்டீங்க. அது நீட்டாகவே சொல்லிட்டீங்க, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். ஆமாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சீட் கவர் மெயினாக நம்ம உட்காந்து லாங் டிரைவிங் பண்ணுறோம். லாங் டிரைவிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வந்து போகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு சீட் கவர் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது பிவிசி மேட்டு. இந்த மாதிரி கட் மேட் ஷோரூமில் கொடுப்பாங்க. இது கீழே வர்றது ஒரிஜினல் கார்பெட்டு. இதில் வந்து ஓப்பனாக என்ன சொல்ல போனோன்னா வாட்டர் ஏதாவது போச்சுன்னா உள்ளே உங்களுக்கு சீக்கிரமாக இறங்கும். வாட்டர் இறங்கும், ஸ்மெல்லு வரும். இன்னொன்று மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கம்பல்சரி நான் எல்லா வண்டிக்குமே அந்த பிவிசி மேட் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பொதுவாக எல்லா வண்டிக்கும் போடுறது, அது பொதுவாக எல்லா வண்டிக்கும் போடுறது. ஆனால் ரொம்ப மஸ்ட்டு. ஓகே, அதுக்கு அடுத்தது இம்போர்டைன்மெண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஒன்றுமே கொடுக்கல. ஆமாம்,
அதே மாதிரி 4 டோர்ல ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் அதையும் போட்டு கொடுத்துறேன். அதுவும் போட்டு தருவேன். சிஸ்டம் உங்களுக்கு ஒரு 9 இன்ச்ல நல்ல ஒரு குவாலிட்டி சிஸ்டம். 9 இன்ச்சஸ்ல ஒரு நல்ல கேக்கும்போது 6 இன்ச் தான் சொன்னாங்க. கேமரா வந்து ஏஎஸ்டி கேமரா, இதோட கேமரா. ஆமா, இன்பில்டோட நான் பண்ணி தரேன். ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 4 டோர்ல ஸ்பீக்கர் வரும். 4 டோர் ஸ்பீக்கர். இதுல வந்து நான் உங்களுக்கு என்ன ஸ்பீக்கர் போறேன்னா 320 வாட்ஸ் RMS 40 RMS வர மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபினிட்டி ஹர்மனோட டோர் ஸ்பீக்கர் போடுறேன். ஓகேங்களா? இது வைப்ரேஷன் வராம இருக்கிறதுக்கு ஒரு ரிங் வுட் போட்டு தரேன். ரிங் வுட் போட்டு கொடுத்துறீங்க. ஆமா. அது வைப்ரேஷன் வராம இருக்குங்களா அதுல போட்டா? ரிங் வுட் எதனாலனா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நம்ம போடுறோம் நல்ல பிராண்ட்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறோம். ஆனா அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து சில பேர் என்ன சொன்னா ஒரு 500 ரூபா கஸ்டமர் வந்து சேர்த்து சொல்ல முடியாது. கஸ்டமருக்கு இதை பத்தி ஒரு ரிங் வுட் போறதுனால அதோட வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்காது. மெட்டல் மொட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதோட வைப்ரேஷன் நான் உங்களுக்கு அந்த ரிங் வுட் போடும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளவுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ சென்டர் ஆம்ரெஸ்ட், இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட் இல்ல, நான் அதுவும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன். அது போட்டு வந்துட்டு பாத்துருங்க. ஓகே. அதே மாதிரி சீட் கவர் வந்து ரெட் கலர் சீட் கவர் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் இது என்ன ஃபிட்டிங் இருக்கோ இதே ஓய் ஃபிட்டிங் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஓகேங்களா? சூப்பர்ண்ணா. சூப்பராகவே நீட்டாக பண்ணி தரேன். 100% நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம போகலாம். ஓகே. பின்னாடி போயிட்டோம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா வரும். ரிவர்ஸ் கேமரா. இங்கே கேமரா வந்துடும் காட்டுங்களா? ரிவர்ஸ் கேமரா. ஓகே. அப்புறம் ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பிளாக் ஷைனிங், மேட் ஷைனிங். இந்த இடம் பார்த்துக்கோங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, இந்த மினி கூப்பர் டைப்பில் உங்களுக்கு ஒரு டாப் பிளாக் பண்ணி தரேன். டாப் பிளாக் அதோட ஸ்டைலே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வண்டியோட சின்ன சேஞ்சே வந்துடும். அடுத்தது அண்ணன் வந்து ஊர் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம். நைட் டிரைவிங் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக கம்பெனியில் வர்றது 64-55 வரும். நம்ம இதை எடுத்துட்டு இந்த பல்ப் ரிமூவ் எடுத்துட்டு எல்இடி போடுறதில்ல. எல்இடி வந்து நைட் டைம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால அண்ணன்ட்ட கேட்டேன். அண்ணன் வந்து எனக்கு இதிலே பவர் போதும்னு சொன்னீங்க. 100/90 ஆசிரம் ஜெர்மனோட பல்பு 2. ஓகே. ப்ளஸ் ஒயரிங் கிட்டு, அதாவது ஹெட்லைட்டுக்கு உண்டான பவர் பூஸ்டர் ஒயரிங் கிட் அது போட்டு பண்ணி தர போறீங்க. ஸோ இருக்கிற எல்லோ லைட் பவர் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் ஓட்டிட்டீங்க, இது முடிச்சுட்டு அதில் ஓட்டிப்பார். அது பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம போகிறது வேற. அதுக்கு அடுத்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டோர் கார்டு வந்துரும். ஓகே. டோர் கார்டு கொண்டு வர போறேன். இந்த இடத்துல டோர் கார்டு இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஒரு நார்மலா இருக்கு. நம்ம ஒரு ஜீப்பாப்லயே ஒரு ஐபாப்லயே நல்ல ஒரு டோர் கார்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஹார்ன் கம்பெனியில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஹார்ன் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். நம்ம இது வந்து ஸ்கோடா வென்டோல வந்து அந்த ஓய் ஹார்ன் பிஎம்ல வர மாதிரி ஹார்ன். ஓகேங்களா? அப்புறம் விஷயம் நான் கேட்டது பர்சனலா. ஆமா, இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட் கம்பெனி கூட கொடுக்கும்போது கிட்ல வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் இது உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷ் கீயாக வந்து ஒரு ஃப்ளிப் கீயாக உங்களுக்கு போட்டு தரேன். அதாவது இப்போ வர டாப் அண்ட் மாடல் எப்படி வருதோ அந்த மாதிரி ஃப்ளிப் கீயாக நான் பண்ணி தரேன். ஓகே. அதை நம்ம அப்படியே பண்ணிடலாம். அது பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு ஏன்னா தனியாக இருக்கும், கீயும் அது ஒரே மாதிரி இருக்கும். நான் பண்ணி தரேன். சின்ன ஒர்க் நீட்டாக பண்ணி தந்துடுறேன். அப்புறம் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் ஆர்டிஓ நாம்ஸ் படி 70 ஒட்டுறாங்க. 70 பார்த்தீங்கன்னா ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 50 சஜஷன் பண்ணுறோம். எதனாலனா ஒட்டுறது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகணும், நமக்கு கொஞ்சம் கரெக்டாக நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், ஒரு ப்ரைவசியாக இருக்கும்போது 50% ஓகே. 70 கேட்குறவங்களுக்கு ஓட்டி தரேன். ஏசி கூலிங் நல்லா நிற்கும். கார்வேர் பிராண்டில் போட்டு தரேன். 3M வந்து பண்ணுறாங்க. கார்வேரும் நல்ல குவாலிட்டி தான். கார்வேருங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. 3Mங்கிறாங்க. கார்வேரில் நல்ல ஏசி கூலிங் நல்லாவே நிற்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும் 100%. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம வண்டியில் எதுவுமே வரல. இவர் சொன்னது எல்லாமே நியூவாக இப்போ தான் நான் பண்ணவே போகிறேன். அந்த லெவலில் தான் இருக்கும் சீரியஸாகவே. கண்டிப்பாக. ஸோ எனக்கு என்னென்னா இப்போது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதே மாதிரி தானே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குன்ட்டு இல்லைனா பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கும். என்ன சொல்கிறேன்னா பேசிக் எடுத்தாங்கன்னா இதை நம்ம கம்பெனியில் நம்ம ஒரு டாப் அண்ட் மாடலில் கொண்டு போகிறோன்னு சொன்னோன்னா நீங்கள் இந்த கொடுத்த ப்ரைஸை விட ஒரு 1 லேக்லேருந்து 2 லேக் 3 லேக் வரைக்கும் ஜாஸ்தி கஸ்டமருக்கு நம்ம கம்பெனியில் நம்ம கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து இதே பொருள் இதே மாதிரி தான் நமக்கு அங்கே வரும். சீட் கவர் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலில் ஒரு லெதர் கவர் வரும். அதே சேம் தான் நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். மேட்டும் அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுப்பாங்க. அதே மேட்டை நம்ம கொண்டு போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட இதுக்கு வந்துடும். ஓகேங்களா? நான் சொல்கிறது VXஐல ZXஐக்கே போயிடலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நீ கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது ஒரு முழு காம்போ ஒரு வண்டிக்கு என்ன தேவை, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன தேவைப்படுதோ நம்ம எப்படி செட் பண்ணி பார்த்து வைக்கிறோம், அதே மாதிரி இந்த காருக்குள்ளே உங்களுக்கு தேவைங்கிறது எல்லாமே இருக்கும். நீங்கள் லாங் டிரைவிங் பண்ணுறதுக்கு ஆம்ரெஸ்ட் கையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். சீட் கவர் நல்ல குவாலிட்டியில் போட்டால் நம்ம லாங் டிரைவிங் பண்ணும்போது குவாலிட்டியாக இருக்கும். என்ன சொன்னோன்னா ஹீட்டு வராது, ப்ளஸ் வேர்க்காது, நமக்கு அதனால டிஸ்டர்ப் இருக்காது. ஓகே. இப்போ நீங்கள் மட்டும் ஓட்டுறதுனா பரவாயில்ல, ஃபேமிலி எல்லாருமே போகும்போது அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. நான் முக்கியமான மறந்துட்டீங்களே,
முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். இங்கே இதை கேட்டுருந்தேன். ஆமாம். ஓ மறந்தே போச்சு. ஆமாம். இப்போ அண்ணன் வந்து ரொம்ப என்ன சொல்லணும்னா அவர் ஆடியோ விரும்புகிறாரு, ரொம்ப விரும்புகிறாரு. ஆனால் இது ஸ்விஃப்ட்டுங்கிறது ஒரு சின்ன வண்டியாக இருக்கிறதுனால டிக்கியில் எனக்கு லக்கேஜும் வைக்கணும்னு சொன்னார். இப்போ நம்ம அதனால என்ன பண்ணோம், நான் வாங்கின இன்னொரு ஐடியா இருக்குது, பூட் பேஸ் போகுது அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஐடியானா சீட்டு கடியில் வைக்கிற மாதிரி ஒரு ஊஃபர், ஆக்டிவ் சப் ஊஃபர் சொல்லுவாங்க, அண்டர் சீட் ஊஃபர். அது சோனியில் இருக்குது. F7, வேல்டெக்கு, எம்ட்ராக்ஸு, டிட்ராக்கு, பவுஸ்டிக்கு. இது பவுஸ்டிக்கில் இன்னொரு மாடல். ஓகே. இந்த மாடலில் இப்போ நான் அண்ணனுக்கு சஜஷன் பண்ணுறது பட்ஜெட் வைஸு குவாலிட்டி ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது சோனியில் போனால் பட்ஜெட் ஒரே பட்ஜெட்டாக போயிடும். நம்ம அந்த பட்ஜெட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது கூட இன்னொரு வேறு பண்ணிக்கலாம். நான் பவுஸ்டிக்கு ஒரு ஆம்ப் ஒயரிங் கிட்டு வித் ஃபிட்டிங் லேவர் கன்வெர்ட்டரோட போட்டு தரேன். ஓகே. அது அண்ணனுக்கு நான் முடிச்சுட்டு லாஸ்ட் வீடியோ ஒவ்வொரு பொருளும் ரேட்டரும் பண்ணி கொடுத்தலாம். கண்டிப்பாக. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சீட்டு கிட்ட அதே ஃபீல் இருக்கும். நீங்கள் ரியலில் எப்படி நம்ம ஒரு பாக்ஸ் வச்சு போடுறோமோ அதை விட ஒரு 20% கம்மியாக இருக்கும் தவிர மற்றபடி கிளாரிட்டி இந்த வண்டிக்கு போதுமானது. ஷிஃப்ட்டுக்கு வந்து மேலே அருமையாகவே இருக்கும். இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்குன்னு வர்றது கிடையாது, பெரிய பெரிய வண்டிகளுக்கு தான் மாட்டுறதுக்குனே வந்தது. XUV 700 இதுக்கு எல்லாமே பூட் பேஸே இல்லை. இனோவா கிறிஸ்டாலேருந்து எதுக்குமே பூட் பேஸ் இல்லை. அப்போ அதுக்கு தான் அதிகமாக நாங்கள் மாட்டியிருக்கிறோம். இப்போ அண்ணன் வண்டிக்கு ஷிஃப்ட்டுக்கு சின்ன வண்டிக்கு தான் மாட்டுறோம், எப்படி இருக்குன்னு அவரே கேட்டு. கண்டிப்பாக. ஓகே. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, வண்டி வாங்குறது மட்டும் தான். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு வாரமாக போட்டு கண்டிப்பாக வச்சுக்கிட்டு எனக்கு ஃபைனலாக வந்திருக்கேன்னா ஸோ எனக்கு வந்து சில நல்ல ஒரு ரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பொடி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, நைட்டு காட்டுறேன் உங்களுக்கு, இப்போ ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். அதே மாதிரினா இப்போ எனக்கு வந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது உங்களுக்கு வந்தாலும் அதே இப்போ நான் என்ன சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் இவருக்குன்ட்டு இல்லை, இவருக்கு இப்போ அண்ணனுக்கு வந்து நான் பெருசாக டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் என்ன சொன்னேன்னா நான் என்ன ரேட்டு பண்ணுறேனோ அது ரீசனபிளாக தான் இருக்கும். அண்ணன் நமக்கு ரெகுலராக தெரியும், அதனால ஐடியாஸ் நிறையா கொடுத்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் என்ன சொன்னோம்னா ஒரு 10% என்னால் என்ன பண்ண முடியுமோ சின்ன ஒர்க் பண்ணி தரேன் அவ்வளோ. ஆனால் பெருசாக டிஸ்கவுண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணலை. இவருக்கு அண்ணனுக்கு ஒரே ரேட் தான், கஸ்டமருக்கு ஒரே ரேட் தான். நீ கண்டிப்பாக வாங்க, இப்போ இது நல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தாதான் அண்ணனை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நான் மெயினாக என்ன சொல்லணும்னா இப்போ ஷிஃப்ட் வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, புதுசாக எடுக்கிறவங்க, கார் ஓட்ட பழகிறவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் எடுக்கிறாங்க. அதனால் எனக்கு பொதுவாக நீங்கள் ஷிஃப்ட்டில் வந்து நிறைய அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு சில இதில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இனி அது கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அண்ணன் அடுத்த வீடியோவில் வருவேன் அப்டேட். ஏன்னா இனி நிறைய இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் வரேன். ஓகே, நம்ம ரெடி பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்த்தலாம்.